Hi guys, இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்ட் 3ல இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா மீன் மீடியன் மோட்ஸ் ஆஃப் குரூப் 10 அண்ட் குரூப் டேட்டா பற்றி பார்த்துருக்கோம். இந்த அடுத்து வரக்கூடிய இந்த பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த 3 வீடியோஸ்லேயும் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொதல் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் என்ன? மெஷர்னால் மெஷர் பண்ணுறது, ஒரு இதை அளக்குறது. அதே மாதிரி டிஸ்பர்ஷன்னா எவ்வளோ படர்ந்து இருக்குது. அந்த இப்போ ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டா வந்து எவ்வளோ படர்ந்துருக்கு, இல்லை எவ்வளோ ஒரே ரீஜனுக்குள்ளேயே அந்த டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது தான் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். கிரிக்கெட் விளாட்ற ஒரு 2 கிரிக்கெட் டீம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க வந்து ரெண்டு பேருமே 2 பேருக்கு அகெயின்ஸ்டாக விளாட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே ஆர் சிவின்னு வச்சுக்கலாம். சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஓவர்லையும் எவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறாங்க அதை அப்படியே நம்ம ஒரு கிராஃப் மாதிரி ப்ளாட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஓவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ். இது வந்து சிஎஸ்கேக்கு. ஆர்சிபி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ரன்ஸ், நம்பர் ஆஃப் ஓவர்ஸ். இப்போ 20 ஓவர் மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர், ஃபோர்த் ஓவர், ஃபிஃப்த் ஓவர், இந்த மாதிரி 20 ஓவர்ஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர், ஃபோர்த் ஓவர்னு 20 ஓவர் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது சிஎஸ்கேவோட கிராஃபை பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஓவரில் இவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறாங்க, செகண்ட் ஓவரில் இவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறாங்க, தேர்டில் இவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறாங்க, ஃபோர்த்தில் இவ்வளோ எடுக்கிறாங்க, ஃபிஃப்த்தில் இவ்வளோ எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க, பேட்டிங் பிடிக்கிறாங்க. அவங்களோட ரன் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க, செகண்ட் ஓவரில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, தேர்டில் வந்து மறுபடியும் பயங்கரமாக, ஃபோர்த்தில் மறுபடியும் பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டேட்டா இருக்குது. ஓகே, நடுவில் வந்து ஒரு சில ஓவர்ஸில் வந்து இவ்வளோ இது வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ரன்ஸ் எடுத்துருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 டேட்டாஸையும் பார்க்குறப்போ இந்த டேட்டாவோட ரேஞ்ச் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க, மினிமம் இவ்வளோ ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் எடுத்த ரன் எல்லாமே இந்த 2 வேல்யூஸ்க்கு நடுவில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் ஆர்சிபியோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ எடுத்திருக்காங்க, மினிமம் வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ரன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல நிறைய ரன்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு சில ஓவரில் கம்மியான ரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த டேட்டா வந்து அதிகமாக படர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஆர்சிபியோடது அதிகமாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எதுக்கு நம்ம இந்த டிஸ்பர்ஷன் பற்றி நம்ம படிக்கிறோன்னு நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் டெண்டன்சிஸ் பற்றி பார்த்துருப்போம். சென்ட்ரல் டெண்டன்சிஸ்னால் மீன், மீடியன், மோட், அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா அந்த டேட்டா வந்து எவ்வளோ படர்ந்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது 2 நோட் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நோட் என்னென்னா, இப்போது அப்சர்வேஷன்ஸ் எக்ஸைஸ் இருக்குது, x1 x2 x3 இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இந்த அப்சர்வேஷனில் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா, ஒன்று இந்த அப்சர்வேஷன் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன், இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு கான்ஸ்டண்ட்டால் நான் ஆட் பண்ணுறேன் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம். இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ப்ளாட் பண்ணுறப்போ அந்த மறுபடியும் இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டேட்டா அந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து எல்லா ஓவர்லேயும் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. ஸோ கிராஃப் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகுமா? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் இது வந்து மீன் வச்சுக்கலாம். இந்த கேஸில் இதுதான் மீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வந்து மாறுது. ஓகே, மீன் வந்து மாறுது. அதே மாதிரி மீடியனும் மாறும், மோடும் மாறும். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சிஸ் வந்து மாறும்.
சென்ட்ரல் டெண்டன்சிஸோட வேல்யூஸ் மாறும். ஆனால் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனோட வேல்யூ வந்து மாறாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவோட டிஸ்பர்ஷன் வந்து இந்த ரீஜன், அதே மாதிரி இந்த டேட்டாவோட டிஸ்பர்ஷன் இந்த ரீஜன். ஸோ இந்த ரெண்டோட லென்த்து வந்து சேம் தான், ரெண்டோட அந்த கேப்பு வந்து சேம் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ சென்ட்ரல் டெண்டன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகும், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோட் பார்ப்போம். இப்போது அந்த இதே மாதிரி ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. அந்த டேட்டாவில் இருக்கிற அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் போன வாட்டி ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்க. இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லை டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். xi இன்டூ ஏ இல்லைன்னா xi டிவைடட் பை ஏ. ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துலையும். ஸோ இங்கேயே நம்மளுக்கு ரெண்டு கேஸ் வரும். xiயாக இருக்கிறப்போ மட்டும், அதாவது xiயாக இருக்கிறப்போ, அடுத்து xi கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ இல்லை டிவைட் பண்ணுறப்போ. ஸோ ரெண்டு கிராஃப் நம்ம ப்ளாட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் டேட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ இதுதான் லோவர் லிமிட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அப்பர் லிமிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 1, இது 2, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கேயும் 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ லோவர் லிமிட் கூட நீங்கள் ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா லோவர் லிமிட் வந்து 2 ஆயிடும் இந்த புது கேஸ்க்கு. அதே மாதிரி அப்பர் லிமிட் 2 இருக்குது. அப்பர் லிமிட் கூட நீங்கள் ஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 × 2 4 கிடைக்கும். ஸோ இது வந்து அப்பர் லிமிட். இந்த டேட்டா வந்து இந்த அப்பர் லிமிட்டுக்கு லோவர் லிமிட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும், இந்த இடத்துல இந்த கேஸில் இங்கே எங்கேயாவது இருக்கும். ஸோ மீனும் மாறுது, மீன் வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகுது. அதே மாதிரி இந்த டேட்டாவோட பரவல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பரவலும் வந்து கூடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் இதுதான் டிஸ்பர்ஷன் சொல்கிறேன், இந்த கேஸில் இதுதான் டிஸ்பர்ஷன். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா சென்ட்ரல் டெண்டன்சிஸும் அண்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் will change. ஓகே, இது வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து JEE மெயின்ஸ்லேயே வந்திருக்கு. நம்ம அதை அடுத்தடுத்து போகிறப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பரால் அந்த அப்சர்வேஷனை ஒரு நம்பரால் ஆட் பண்ணுறோன்னா சென்ட்ரல் டெண்டன்சி வந்து ஷிஃப்ட் ஆகுது, ஆனால் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் மாறாது. ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் நடக்குது, இந்த கேஸில் வந்து ஷிஃப்ட் நடக்குது. ஓகே, செகண்ட் கேஸில் ஒரு அப்சர்வேஷனை நம்ம ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லை டிவைட் பண்ணுறோன்னா சென்ட்ரல் டெண்டன்சியும் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ரெண்டுமே மாறுது. அதை வந்து நம்ம ஸ்கேலிங்னு சொல்கிறோம், ஸ்கேல் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நான் முக்கியமான நோட்டுன்னு சொன்னது. ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து சென்ட்ரல் டெண்டன்சியில் 3 டைப் பார்த்தோம், மீன், மீடியன், மோட். அதே மாதிரி இந்த கேஸ்லேயே வந்து ஒரு 3-4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா ரேஞ்ச். செகண்ட் டைப் வந்து மீன் டீவியேஷன். தேர்ட் டைப் வந்து ஸ்டாண்டர்ட் deviation and variance. ஃபோர்த் ஒன் வந்து இது ஆக்சுவலாக ஒரு டைப் கிடையாது, ஆனால் இந்த டாப்பிக்கு கீழே வரும். ஸோ இதை நான் தனியாகவே எழுதுகிறேன்.
coefficient of variance. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஒரு பாலை தூக்கி போட்டு விளாட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு டேர்ன் எடுத்து பாலை ரொம்ப தூரமாக தூக்கி போடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ தூரம் தூக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ தூரம் தூக்கி போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த ரீஜன் தான் வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். மினிமம் நீங்கள் எவ்வளோ தூரம் தூக்கி போட்டிருக்கீங்க, மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வர நீங்கள் உங்களால் தூக்கி போட முடியும். ஸோ இதை தான் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பெருசாக எந்த கொஷின்ஸுமே வராது. நம்ம இதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்மே. இந்த வீடியோவில் நம்ம மீன் டீவியேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ மீன் டீவியேஷன்னா என்னென்னு பார்ப்போம். முதல் நான் ஃபார்முலா கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் மாடுலஸ் xi மைனஸ் a பை n. இப்போது இதில் xiனா வந்து அப்சர்வேஷன் உங்களுக்கு தெரியும், என்ன நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இந்த புதுசாக ஒரு டேர்ம் இருக்குல்ல a, இந்த ஏனா என்னென்னா சென்ட்ரல் டெண்டன்சி. ஆனால் சென்ட்ரல் டெண்டன்சி தான் 3 இருக்குது, மீடியன், மோடுன்னு இருக்குது. ஸோ இந்த 3 சென்ட்ரல் டெண்டன்சியில் ஏதாவது ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். மீன் எடுத்துகிட்டு அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்ச அப்சர்வேஷன், நம்மளுக்கு கொடுத்துருக்குற அப்சர்வேஷன்லாம் மீன்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குது அதை வந்து மெஷர் பண்ணுறது அந்த மீன் டீவியேஷன். நீங்கள் பேரில் வந்து மீன் டீவியேஷன் இருக்குது, அப்போ நம்ம எப்போவுமே எல்லா கேஸுமே மீன்லேருந்து எவ்வளோ டீவியேட் இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த ஏ வந்து சென்ட்ரல் டெண்டன்சி, மீன்லேருந்தும் நீங்கள் எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம், மீடியன்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், மோட் கண்டுபிடிச்சிட்டு மோட்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் டெண்டன்சி, கொஷினில் என்ன சென்ட்ரல் டெண்டன்சி கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருந்தா மீன் கண்டுபிடிக்கணும், மீடியன்னா மீடியன் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு அப்சர்வேஷன்லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி அதோட மாடலஸ் எடுத்து அந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு மெயின் டீவியேஷன் கிடச்சிடும். இப்போது இதுவே வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு அன்குரூப்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ xi இது வந்து அப்சர்வேஷன், இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் அப்சர்வேஷன். இப்போ x1, x2, x3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், xn வரை இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி f1 அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் f1, f2, f3 so on up to fn. இப்போது நீங்கள் இந்த டேட்டாவோட மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கேஸில் ஏ வந்து மீடியன், கொஷனில் மீடியன் கொடுத்துருந்தா மீடியன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மீன் டீவியேஷன் என்னவாக இருக்கும்னா சமேஷன் fi xi மாடுலஸ்குள்ளே xi மைனஸ் a ஹோல் டிவைடட் பை சமேஷன் fi. இந்த fi ஏன் வந்துச்சு, ஒவ்வொரு அப்சர்வேஷன் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ அத்தனை வாட்டி நம்ம கன்சிடர் பண்ணணும், அதனால தான் இந்த fi வந்துச்சு. சமேஷன்னா நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம், கொஷின் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். இங்கே பாருங்கள், மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும், எதுலேருந்து டீவியேட் ஆகுது, மீடியன்லேருந்து, அபவுட் த மீடியன். இந்த மாதிரி தான் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் நம்ம மீடியன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டா பாருங்கள், மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏதோ டெஸ்ட் எழுதியிருக்காங்க போல், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்கணுமா, மீடியனோட ஃபார்முலா என்னது, L + n/,
n by 2 minus cf by f into h. ஓகே, இப்போது நம்ம மீடியம் கிளாஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 6 வரும். 6 + a 14, 14 + 14 28, 28 + 16 38, 44, அடுத்து 48, அடுத்து 50. ஸோ டோட்டலாக 50 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. என்னோட வேல்யூ வந்து 50. ஓகே, n = 50னா n by 2 என்னது 25. 25 வந்து எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே இருக்குது? இந்த 28க்கு கீழே தான் 25 இருக்குது. ஸோ 25 வந்து இதுதான் மீடியம் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, 20 to 30. அப்போது இந்த கிளாஸ் தான் மீடியம் கிளாஸ் நம்ம எடுக்கிறோன்னா லோவர் லிமிட் ஆஃப் இந்த கிளாஸ் தான் L. 20 + 50, n வந்து 50, 50 by 2 25 minus CF, cumulative frequency of the class before median class. அப்போது இதுதான் அந்த cumulative frequency 14 by frequency of the median class, அதுவும் 14 into class height. class height என்னென்னா நீங்கள் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஹைட் கிடைக்கும். அது வந்து இந்த கேஸில் 10. So median is equal to 20 plus 11 into 10 by 14. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27.85 கிடைக்கும் மீடியன். இதுதான் நம்மளோட A. ஓகே, A is equal to 27.85 எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது மீன் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். மீன் டிவியேஷனோட ஃபார்முலா என்னது? summation fi xi minus a by summation fi. இப்போது ஃபர்ஸ்ட் இப்போது xiனா என்னென்னா கிளாஸ் மார்க். ஓகே, அப்போது நம்ம இங்கே இன்னொரு காலம் போடணும். கிளாஸ் மார்க் இந்த 0 to 10னா நம்ம முதவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதோட ஆவரேஜ் இல்லைனா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2. xi is equal to upper limit plus lower limit by 2. இந்த கேஸில் 10 + 0 by 2னா 5 கிடைக்கும். இந்த கேஸில் 15, அடுத்து 25, 35, 45 and 55. ஓகே, இப்போது நம்ம மீன் டிவியேஷன் எழுதுவோம். மீன் டிவியேஷன் வந்து ஃபஸ்ட்டு i is equal to 1 போடலாம். i is equal to 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம எடுக்கணும். அதில் வந்து ஃப்ரீக்வன்சி 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into மாடுலஸ். ஓகே, 6 into xi வந்து 5 minus 27.85, அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச A, ப்ளஸ் 8 into அடுத்த ஃப்ரீக்வன்சி 8 into 15 minus 27.85 plus 14 into 25 minus 27.85 plus 16 into 35 minus 27.85 plus 4 into 45 minus 27.85 plus 2 into modulus of 55 minus 27.85. இந்த நியூமரேட்டரில் இருக்க ஹோல் டிவைடட் பை சமேஷன் fi. சமேஷன் fi வந்து 15 நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ மீன் டிவிஷன் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 517. இதை நீங்கள் சிம்பிளிஃபை நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணால் 517 கிடைக்கும். பை 50 is equal to 10.34. ஓகே, இதுதான் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். மீடியன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மீடியன் வந்து 27.85. ஸோ இதே டைப்பில் வேறு மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீன் கேட்கலாம், மீன் டிவியேஷன் அபவுட் மோட் கேட்கலாம். ஸோ இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ மீடியன் கேட்டிருந்தா மீடியன் கண்டுபிடிக்கணும், மோட் கேட்டிருந்தா மோட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த மீன் டிவியேஷன் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். போட்டால் நம்மளுக்கு மீன் டிவியேஷன் அபவுட் அந்த சென்ட்ரல் டெண்டன்சி கிடைக்கும். ஸோ
இது பேஸ் பண்ணி நிறைய JEE Mains கொஷின்ஸும் வந்திருக்கு, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து ஒரு JEE Mains கொஷின் தான். If the mean deviation about median for the number 3, 5, 7, 2k, 12, 16, 21, 24 arranged in the ascending order is 6, then the median is. இப்போது இந்த இடத்துல வந்து இது ஒரு அன்குரூப்டு டேட்டா தான், ஃப்ரீக்வன்சியும் கிடையாது, எல்லாமே ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. நம்மளுக்கு அது கூட சரியாக தெரியாது, ஏன்னா கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த 2kவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பராக கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிப்பீட் ஆகலன்னு அசியூம் பண்ணிப்போம். பண்ணதுக்கப்புறம் இவங்க மீடியன் the mean deviation about the median for the number, ஓகே மீன் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க, மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம போனதில் வந்து மீடியன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து மீன் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம், இதில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். Thank you.